தீபாவளி முடிஞ்சது. வழக்கமா தீபாவளினாலே நிறைய இடங்கள்ல தவறுதலா வெடிகள் வெடிச்சு அசம்பாவிதங்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த வருஷம் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்த ஒரு காமனான சம்பவம் என்னன்னா இந்த கிட்டார் கிராக்கர்ஸ் தான். வெடியில ஏதாவது இனோவேஷன் கொண்டு வரணும்னு கிரியேட்டிவா கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கிட்டாரு, அப்புறம் இந்த கடாயுதம். இதெல்லாம் இந்த மாதிரியான வெடிகள் எல்லாம் குழந்தைங்களும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வியாபாரமே பண்றாங்க. ஆனா குழந்தைகள் வெடிக்கிற அளவுக்கு பாதுகாப்பா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் பெரியவங்களுக்கே அது பாதுகாப்பா இல்ல. ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான வெடிகள் சரியா வெடிச்சிருந்தாலும் நிறைய இடங்கள்ல இது எதிர்பாராத விதமா வெடிச்சு பொதுமக்களுக்கு, அதுவும் குறிப்பா குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சோ மீண்டும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சம்பவங்களை கண்டிப்பா கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு ஒரு விஷயத்த கத்து கொடுக்கும். அப்படி இந்த தீபாவளி நமக்கு கத்து கொடுத்தது என்னன்னா, மார்க்கெட்ல என்ன புது வகையான வெடிகள் வந்தாலும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றங்கிற பேர்ல நம்ம லைஃபையோ இல்ல நம்ம குழந்தைங்களோட லைஃபையோ ரிஸ்க்ல விடக்கூடாது அப்படிங்கறது தான் நாம இனிமே ஃபாலோ பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன்.